சென்னையில் நடைபெற்று வரும் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் தோட்டா தரணியின் கைவண்ணத்தில் பிரம்மாண்ட பொது கண்காட்சி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியில் பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய அரிய வகை பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. எகிப்து, மெசபடோமியா, ஹைட், ஈலமைட், சிந்து சமவெளி, சீனா ஆகிய உலகின் பழமையான நாகரிகங்கள் பற்றி இந்த கண்காட்சியில் விளக்கப்பட்டுள்ளது. தமிழினுடைய தொன்மை எந்த அளவுக்கு பழமையானது என்பதும் இன்றைக்கு அது கொடுக்க செவ்வியல் அந்த தகுதியை தமிழுக்கு இந்த மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்கு வேண்டிய அத்தனை ஆவணங்களையும் திரட்டுவதற்காக பல்வேறு துறைகள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த அரங்கம் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பின்னணியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கணினியிலே சங்க இலக்கிய சொற்களை எல்லாம் தேடுவதற்காக ஒரு தேடுபொறி அமைத்திருக்கிறோம். மாக்கோதை, கொல் ஈப்புரை, பெருவழுதி, கொல் இரும்புரை ஆகியோரின் நாணயங்கள் குறித்த அரிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. மதுரை சேதுநாயக்கர் நாணயம், சேதுபதி நாணயம், தென்காசி பாண்டியர் நாணயம், சோழர் புலிமுத்துரை, பல்லவன் நாணயம் ஆகியவை இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்த அரிய வகை நாணயங்களை பார்வையிட்ட பொதுமக்கள் தமிழின் பழமையை உணர்ந்து பெருமிதம் அடைந்தனர். கண்காட்சி, காட்சி ரெண்டுமே மனதை விட்டகலாத காட்சிகள். ஒவ்வொரு அரங்கமும் அமைத்துள்ள அந்த காட்சிகள் என் மனதை விட்டு என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இன்றைய நாளை நான் நினைக்கின்றேன். மேலும் ஓலைச்சுவடிகள், பழங்கால நாணயங்கள், ஆயுதங்கள் இவைகளெல்லாம் நம் வரலாற்றில் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை நாம் பார்த்து மிக்க மகிழ்வோடு இன்றைய தினம் நம் மனதில் பதிவாகி இருக்கின்றது. நாலடியார், திருவள்ளுவ மாலை, தொல்காப்பியம், புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்ட அரிய வகை ஓலைச்சுவடிகள் கண்ணாடி பெட்டகங்களில் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பண்டைய தமிழ் மன்னர்களின் காலத்தில் வெளியிடப்பட்ட செப்பேடுகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. புலிக்குத்து பட்டான் நடுகள், நன்றி மறவாத நாய்க்கு எடுக்கப்பட்ட நடுகள், விலங்குகளை பிடிக்க பயன்படுத்திய பல்வேறு விதமான பொறிகள், கேடயம், பெரிய வாள்கள், தொல்மாந்தர் வாழ்ந்த குகை வீடுகள், சிறு ஆயுதங்கள், உணவு தயாரிக்க பயன்படுத்திய சிறு கருவிகள், சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை வடிக்க கல் கொண்டு வரும் காட்சி, இரும்பு ஆயுதங்கள் ஆகிய அரிய சேகரிப்புகள் பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியது. சிந்து சமவெளி பத்தி எங்க லெசன்ல வந்து ஹரப்பா பண்பாடு, சிந்து சமவெளியில இருக்க அந்த குளத்தோட அமைப்பு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பழைய கால கருவிகள் நான் யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்து இதெல்லாம் கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்குன்னு நம்புறேன். சோழர் காலத்து பஞ்சமுக வாத்தியம், பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய பல்வேறு விதமான இசைக்கருவிகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. நாட்டு விடுதலையில் தமிழர்களின் பங்களிப்பு, பழந்தமிழர் வரலாற்று பெருமையை இக்கண்காட்சி மூலம் காணும்போது தமிழ் மொழி செம்மொழியே என்பதை தமிழர்களாகிய நாம் எண்ணி பார்க்கும் போதெல்லாம் எல்லையில்லா இன்பம்தானே.